முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல முடிவை இந்த முருகன் உன் கைகளை ஒப்படைப்பேன். துன்பத்தால் துவண்டு போயிருக்கிற உனக்கு உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடிவை உனக்கு சாதகமாக கொடுப்பதற்காக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்தேன். எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? வெற்றி அவ்வளவு சுலபமாக யாருக்கும் எளிதாக கிடைச்சிடாது. விடாமுயற்சி உள்ளவங்க மட்டும்தான் வாழ்க்கையை எப்போதும் ஜெயிக்க முடியும். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். நம்பிக்கை தான் உன்னுடைய சக்தி, முயற்சி தான் உன்னுடைய வழி. என் அருளால் அனைத்தும் உனக்கு சாத்தியமாகி சத்தியமாக நீ ஜெயிக்க தான் போகிற. நான் சொல்லாமல் எதுவும் இங்கே நடக்காது. நான் சொன்னது எதுவும் நடக்காமலும் போகாது என் செல்வமே. முயற்சியை தொடர்ந்து செய்யக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே முடிவை வெற்றியாக நான் எழுதி வச்சுட்டேன். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கும் நீ நல்லபடியாக வாழ்வதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீயும் மன அமைதியோட வாழ்க்கையை வெளிச்சத்தோட வெற்றிகரமாக வாழ போகிற. எதுக்காகவும் கோபப்படாத, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. முடிஞ்ச அளவுக்கு ஆசைகளை குறைச்சிக்கிட்டு நல்ல சிந்தனைகளோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. அதை இதையும் போட்டு மனசில் யோசிச்சு உன்னை நீயே குழப்பிக்க வேண்டாமேன் செல்வமே. எதுவாக இருந்தாலும் தெளிவாக உட்காந்து யோசிக்க பழகு. அமைதியாக இந்த முருகனின் ஆலயத்துக்கு வந்து என் கண்ணோடு நீ பேசும்போது நானே உனக்கு நல்லதுக்கான வழிகளை காட்டுவேன். உன் வாழ்க்கையிலையும் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி பார்த்துக்கிறேன். உன்னை தூக்கி வெற்றியில் உட்கார வைக்க போகிறதும் நான் தான். உன் பாரத்தை தூக்கி சுமப்பதும் நான் தான். நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கினாலே உனக்கு நிழலாகவே நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்துருவேன். வாழ்க்கையில் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு கேட்காத, அதை என்னால் தர முடியாது. பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் சக்தியை கேட்டினா நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து எந்த குறையும் இல்லாமல் உன்னை நிறைவாக நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் எந்த தடையும் இல்லாமல் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். நீ விரும்பியது இன்னும் உனக்கு கிடைக்கலன்னு நினைக்காத. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை பெற்று நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்ய போகிறேன். உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. அஞ்சாத மனம் கொண்ட உனக்கு இந்த முருகன் நானே வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செய்ய போகிறேன். தளராத உன் நல்ல உள்ளத்துக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே. முயற்சி செய்கிறவங்க யாரும் ஒருபோதும் வாழ்க்கையில் தோத்ததா சரித்திரமில்லை. நீயும் என் துணையோட வாழ்க்கையில் முயற்சி செய்கிற, கஷ்டப்படுற. கண்டிப்பாக நானே உனக்கு துணையாக இருந்து தடைகளையெல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான நல்ல வழியை காட்டுவேன். தோல்வி வந்துச்சுன்னா நீ துவண்டு போகக்கூடாது என் செல்வமே. தோல்வியை தாண்டி வெற்றி பெற தயாராகு. எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் முதல்ல கஷ்டமாக கூட உனக்கு தோணலாம். ஆனால் கஷ்டத்தை கடந்து நீ முயற்சி செய்யும்போது அதில் வெற்றி கிடைக்கும்போது அது உனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை தரும் விஷயமாக அமையும். என் மேலே நம்பிக்கவே. எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். பொறுமையும் பக்தியும் கொண்ட உன் வாழ்க்கையில் உன்னை தோக்க விடமாட்டேனேன் செல்வமே. வாழ்க்கையை ஒரு யுத்தமாக நினச்சி அதுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். இந்த உலகம் உன்னை சாதாரணமாக சொல்லட்டும். நான் உன்னை எப்போதுமே ஒரு வீரனா தைரியமுள்ள ஆளாக தான் பார்க்குறேன். உன் உழைப்பு மற்றவங்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் நான் கணக்கு வச்சுருக்கேன். என்னை சரணடைந்த உன் வாழ்க்கையில் உன் வாழ்வின் திசையை மாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நிச்சயம் நடக்கும்னு எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு பார்க்க பழகு. நம்பி நிற்கிற மனசுதான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான பலம். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி உன்னை நல்லபடியாக ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு.
நீ முன்னாடி நடந்து முன்னேற்றத்தை எட்டி பிடிப்பதற்கு நானே உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உனக்கு ஆதரவாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செய்வேன். இனிமே உன் வாழ்க்கையில் தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்லை என் செல்வமே. நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன் பயத்தை போக்கி உன் சோதனைகளை நீக்கி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? நீயும் நம்பிக்கையோடு பொறுமையோடு உழைக்கும்போது என் அருளால் கண்டிப்பாக வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். மனசை மட்டும் நீ சுத்தமாக வச்சுக்கிட்டு உனக்கான முயற்சியை செய்யும்போது என் அருளால் நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல வழிகளை நானே உனக்கு காட்டுவேன். எவ்வளவு தாமதமானாலும் தரமான வெற்றி கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். நான் உன் வாழ்க்கையில் இருக்கேன்ற நம்பிக்கையோட எதுக்காகவும் பயப்படாமல் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் உடைத்தெறிந்து உனக்கு தைரியத்தை கொடுத்து உறுதியான மனசோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் செய்வேன். என் அருள் மூலமாக நிச்சயமாக நீ வெற்றியை எட்டி பிடிப்பாய் என் செல்வமே. நீயே என்ன நினைக்கலைனாலும் இந்த முருகன் எப்போதும் உன் பக்கத்தில் உன் கூடவே உனக்கு துணையாக தான் இருக்கேன். நீ தைரியமாக பேசணும், நேர்மையாக உண்மையாக நடந்துக்கணும், கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் போராடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போதெல்லாம் ஓம் சரவண பவனு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்கும்போது தோல்வி எல்லாம் தற்காலிகமாகவே இருந்து முடிஞ்சு போயிடும். கண்டிப்பா உனக்கான வெற்றியை மாபெரும் வெற்றியாக நானே உன் கைகளை ஒப்படைக்கிறேன். என்ன நடந்தாலும் நீ உற்சாகத்தோடு உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டே இரு. அத்தனை கனவுகளையும் கஷ்டங்களையும் சரி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமை. தோல்வி வந்தா துவண்டு போய் உட்காந்து அழுகக்கூடாது. தோல்வியிலிருந்து உனக்கான பாடத்தை கற்றுக்கிட்டு உறுதியாக எழுந்து நிற்க தயாராகு. எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் உன்னை தூக்கி விடுவதற்கு உன் அப்பன் முருகன் நான் வருவேன். எந்த வீழ்ச்சியும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது என் செல்வமே. உனக்கான பலத்தை கொடுத்து உன் பயத்தை போக்கி தோல்வியை தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். என்னால் முடியாதுன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காதே. எல்லா விஷயங்களையும் உனக்கு முடிச்சு கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நான் முயற்சி செஞ்சு ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. முருகன்றது வெறும் கடவுள் மட்டுமல்ல, நான் தான் ஒரு தைரியத்துக்கான அடையாளம். வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டினா உனக்கு துணையாக இருந்து தைரியத்தை கொடுத்து அனைத்திலும் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன்னால் முடியாதுன்னு நீ நினைக்கும் போதெல்லாம் நான் வந்து உன்னை கையை பிடிச்சிக்கிட்டு நீ பிறந்ததை ஜெயிக்கத்தானு உனக்கு ஞாபகப்படுத்துவேன். எப்போதும் எதுக்காகவும் பயப்படவோ கவலைப்படவோ அவசியமில்லை. நியாயம் உன் பக்கம் இருக்கும்போது, உண்மையான நேர்மையான ஆளாக நீ இருக்கும்போது கண்டிப்பாக உன்னை ஜெயிக்காமல் விட்டுற மாட்டேன். எல்லா போராட்டங்களையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்க பிறந்த பிள்ளை. நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்வில் இருக்கும் சுமைகளையும் கஷ்டங்களையும் இறக்கி வச்சு உன் மனசுக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உனக்கான வெற்றியாக உருவாக்கி தர்றேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிருவேன். நீ உழைச்சதுக்கான பலன் தாமதமாக கிடைச்சாலும் ஒருபோதும் தப்பி போகாது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் நானே உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் சேர்த்து உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். இப்போது கஷ்டமாக இருக்கும் உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரமே உன் பேரை சொல்கிற அளவுக்கு உயரம் எடுக்கும். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கண்ணீரை தொடச்சி கம்பீரமான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். என்னை நம்பி நீ ஒரு அடி எடுத்து வச்சினா உன்னை நோக்கி நான் 100 அடிகள் எடுத்து வச்சு உனக்கு துணையாக உன் பக்கத்திலேயே இருந்து பாதுகாத்து வெற்றிகளையும்
உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே. இந்த உலகம் உன்னை மதிக்கலைனாலும் நம்பிக்கையோடு என்னை பார்த்துக்கிட்டு இருக்க உன்னை நான் உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். நீ எதுக்காகவும் பயப்படாம வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகான்னு சொன்னினா போதும், தைரியம் உன் ரத்தத்தில் ஓட ஆரம்பிச்சிடும். நான் இருக்கிற வரைக்கும் பயம் எங்கிருந்தும் உன்னை வந்து சேராது. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எவ்வளோ பெரிய சோதனைகளை வாழ்க்கை உனக்கு கொடுத்தாலும், என் அப்பன் முருகன் என்கிட்ட இருக்காருன்ற நம்பிக்கையோட இரு. தோல்வியை தாண்டி உன்னை உயர்த்த உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதையுமே யோசிக்க வேண்டாம். நம்பிக்கை இழந்து நிற்கும் நீ சூழ்நிலையில் கூட உன் மனசுக்குள்ளேருந்து ஒளியேற்றுற ஒரே சக்தியாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். என்னால் முடியாது நீ நினைக்கும் போதெல்லாம் என்ன மனசில் நினச்சிக்கோ, உன்னால் முடியாத காரியத்தை இந்த அப்பன் முருகன் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். இந்த ஆறுமுகன் மனசு வச்சா முடியாததுன்னு எதுவுமே இல்லை. உன் மனசுக்குள்ளே இருக்கிற பயம்தான் உனக்கு எதிரி. அதை வெல்லக்கூடிய வேலாயுதமாக என்னை நீ நம்பிக்கையோட மனசில் எடுத்துக்கோ. உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போகச் செய்து நீயே நினைக்காத அளவுக்கு உன்னை உயரத்தில் தூக்கி நிறுத்துறேன். இந்த முருகன் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது.